பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக சங்கீதம் 102:19 வசனம். 102வது சங்கீதம் 19வது வசனம். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் செய்கிறவர் என்று வாசிக்கிறோம். நம்முடைய மார்னிங் மன்னாவினுடைய தலைப்பு இந்த நாளிலே பெருமூச்சை கேட்கிறவர். பெருமூச்சு யாருக்கு வரும்? அழுது அழுது ஒரு காரியத்தை நினைத்து அழுது அழுது புலம்பி அந்த அதிகமான மன பாரத்தினால், இன்னும் சொல்லப்போனால் யாரையாவது நம்ம இழக்க கொடுத்துருந்தோம்னா தாங்க முடியாத வேதனை நிமித்தமாக அழுது பெருமூச்சு அதை அழுது முடிக்க அதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அழுது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருப்போம். அதுக்கு மேலே அழுகிறதுக்கு கூட நமக்கு பலன் இருக்காது. அப்படிப்பட்ட சூழலிலே உட்கார்ந்து அப்படியே பெருமூச்சு விடுவோம் பாருங்க. அந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்துக்காக அப்பா அம்மா ஏதோ வாங்கி கொடுக்கலன்னு பிள்ளைகள் காரியத்தை நினச்சி அழுது பெருமூச்சு விடுவாங்க. திடீர்னு பாட்டி தாத்தா யாராவது வருவாங்க, ஏண்டா என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. உடனே பாட்டி தாத்தா வந்து பார்த்துட்டு, யார் அம்மா அப்படி சொல்லிட்டாங்களா, வா நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு செய்வாங்க பாருங்கள். அதே போல் நாம் பல நேரங்களில் அழுது 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 பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னுடைய மக்களுடைய எகிப்திலே ஜனங்களுடைய வாழ்க்கை குறித்து வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 7:34 வாசிப்போமே. ஆனால் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திலே ஜனங்கள் அழுது அழுது, நாங்கள் இப்படி சிறுமைப்படுகிறோமே, பார்வோனாலே நாங்கள் வாதிக்கப்படுகிறோமே, எங்களை கொடுமைப்படுத்துகிறார்களே, கடினமாய் வேலை வாங்குகிறார்களே, நாங்கள் அந்நிய தேசத்தில் வந்து இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறோமே என்று ஜனங்கள் அழுது அழுது பெருமூச்சு விட்டாங்களாம். அந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்டு என்ன செஞ்சாராம்? இறங்கி வந்தாராங்க. இறங்கி வந்து அந்த பெருமூச்சை கேட்டதுனால தான் கர்த்தர் இறங்கி வந்து உடனே மோசேயை அனுப்பி என் ஜனங்களை உடனே வெளியே கொண்டா அப்படின்னு சொல்கிறாருங்க. நம்முடைய ஆண்டவர் பெருமூச்சை கேட்கிறதான தேவன். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இழப்புகள் நடந்தால், ஏதாவது ஒரு வருத்தமான சம்பவங்கள் நடந்தால், மனிதர்கள் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்க முடியாது. உங்களுடைய பெருமூச்சுக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் உங்கள் பெருமூச்சை கேட்கிறவர். அவர் பெருமூச்சை பார்த்துட்டு என்ன செய்ய முடியாதா, சும்மா இருக்க முடியாதா, அவர் இறங்கி வந்துடுவாராம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை பார்த்து இறங்கி வந்து அற்புதம் செய்தது போல நீங்கள் எந்தெந்த காரியங்களை நினைத்து, பிள்ளைகளை குறித்து, வாழ்வை குறித்து, தொழிலை குறித்து, தோல்வியை குறித்து நீங்கள் எதுக்கெல்லாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களோ, எத்தனையோ வருஷமாக அழுகிறீங்க, எத்தனையோ காலகாலமாக ஜெபத்தில் அழுகிறீங்க, ஜெபத்தில் பெருமூச்சு விடுறீங்க. ஒரு அண்ணாள் பாருங்கள், அழுது பெருமூச்சோடு கூட அவங்க இருந்தப்போ தான் ஏலி வந்து பார்த்து கர்த்தர் அவங்கள்ட்ட அந்த வார்த்தையை கொடுத்தார், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் போ என்று சொல்லி. பெருமூச்சை கேட்கிறதான நம்முடைய ஆண்டவர். நீங்கள் சிறுமைப்படுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் அங்கலாய்க்கப்படுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தின் வியாகுலத்தை கர்த்தர் பார்க்கிறார். இந்த கால வேளையில் நான் சொல்லுகிறேன், உங்கள் பெருமூச்சுக்கு ஒரு பதிலை கொடுத்து அவர் அற்புதம் செய்வார். அவர் யாராம்? கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவர் என்று வாசிக்கிறோம். நீங்கள் எந்த நிலையிலே கட்டப்பட்டு இருந்தாலும், எதற்காக கட்டப்பட்டு இருந்தாலும், உங்கள் கட்டுகளை குறித்த பெருமூச்சை கர்த்தர் கேட்டு இன்றைக்கே ஒரு விடுதலை உங்களுக்கு தருவாராக. ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுடைய பெருமூச்சை கேட்கிறதான தேவன். யார் எதற்காக கண்ணீர் வடித்து அழுது அழுது விம்மி தாங்க முடியாத பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய பெருமூச்செல்லாம் கேட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்து, சமாதானத்தை தந்து, அவங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்து அவர்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். உங்களால் மட்டும்தான் அவங்களுடைய குறைகளை தீர்க்க முடியும்ப்பா. மனுஷங்களால் முடியாது. நீங்கள் குறை தீர்த்து அவங்கள சமாதானப்படுத்துங்க, தேற்றுங்க. இந்த நாள் முழுதும் கூட இருந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Have a blessed day.